வெறும் சீட்டு பிரச்சனை அல்ல, இது ஒரு நாட்டு பிரச்சனை. அதனால் என்ன பிரச்சனை வந்தாலும் ஒன்றுபட்டு மீண்டும் தேர்தல் என்ற போராட்ட களத்தில் ஒன்றாகத்தான் இருப்பார்கள். கடந்த முறை அரிசி கொடுத்தாங்க, இந்த அது பத்தாது, அது எங்களுக்கான தகுதியே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு திமுக அணி தான் இருப்போம் அப்படின்னா தகுதி இல்லைன்னு சொல்லல, தகுதி இல்லை என்று சொல்லவில்லை. எங்களுடைய செல்வாக்கோடு பொருத்தி பார்க்கிற பொழுது குறைவுதான் என்றாலும் நாங்களே சுருக்கமா சொன்ன, நீங்க வேகமா சொல்றீங்க. அது பொருத்தி பார்த்தால் குறைவாக இருப்பது போல் தோற்றம் அளித்தாலும் கூட தோற்றம் தான் குறைவு கிடையாது. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நீங்க எப்படின்னு தெரியல, நான் ஒரு மத்திய அரசு ஊழியனாக பணியில் இருந்தவன். மாநில அரசு ஊழியர்கள் தொழிற்சங்கத்தோட இன்றைக்கும் நெருக்கமாக இருப்பவன், பல போராட்டங்களை கலந்து கொள்வோம். சாதாரணமா ஒரு மத்திய அரசு ஊழியர் என்ன சொல்றான் தெரியுங்களா உங்களுக்கு? மத்திய அரசாங்கத்தில் இடதுசாரிகள் எப்பொழுதெல்லாம் அதிக எண்ணிக்கையில் இருந்தார்களோ அப்பொழுதெல்லாம் மத்திய அரசு ஊழியர்கள் பாதுகாப்பாக இருந்தோ, பாதுகாப்புத்துறை பாதுகாப்பாக இருந்தது. அதே போல் மாநில அரசாங்கத்திலும் இடதுசாரிகள் செல்வாக்கு அதிகமானால் மாநில அரசாங்கத்தில் இருக்கிற ஊழியர்களும் மாநில அரசாங்கத்துடைய துறைகளும் பாதுகாப்பாக இருக்கும் என்று பொதுவாக பேசிக் கொள்கிறார்கள்.